தெரியாத்தனமா இந்த யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். இதனால தான் இவ்ளோ பிரச்சனை. எல்லாம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் இவ்ளோ பெரிய இது கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்ட்டு கிளியரா சொல்றேன் வாங்க. ஸோ வணக்கம் மக்களே. புதுசா யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என் பேர் நவீன். நான் ஒரு யூடியூப் வ்ளாகர். சரி. ஸோ இன் திஸ் வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறதில்ல. ஒரு மிஸ்டேக்கானதான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வாழ்த்துக்கள். சரி போ. ஓகே. இப்போ கம் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நார்மலா விளாக் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் போய் மீன் வளர்க்குறது இந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். வாவ்! நைஸ். மீன் வளர்க்குற வீடியோஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போனாலுமே, அதுக்கப்புறம் அத கன்டின்யூ பண்றதுக்கு எனக்கு அந்த டைம் இல்ல. டைம் இல்ல மீன்ஸ் எனக்கு ஸ்டடீஸ் அதிகமா வந்துருச்சு. திடீர்னுட்டு வீட்லயும் ஸ்மெல் அதிகமா வரனால வேணான்ட்டாங்க. அந்த மாரி டைம்ல கட் பண்ணிட்டேன். அதாவது பிரேக் குடுத்துட்டேன். பிரேக் குடுத்த நேரமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த மீன் பக்கமே போக முடியாத மாரி ஆயிடுச்சு. ஓ! அப்படியா விஷயம்? இது தெரியாம ஆர்வ கோளாறுல ஏகப்பட்ட கிளாஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதாவது ஃபிஷ் டேங்க் செய்யறதுக்கான கிளாஸ் எல்லாம் நெறைய வாங்கி வச்சுட்டேன். ஃபிஷ்ல நல்ல வேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததும் கொஞ்சோண்டு லாஸ்ல தான் முடிஞ்சுச்சு. அப்ப மூடு. அந்த பிரேக் பண்ணது லாஸ்ட்ல தான் ஃபுல்லா போச்சு. இப்ப என்ன ஒரு இதுனா, இப்ப நம்ம திரும்ப ஃபிஷ் இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண வேணான்ட்டு ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல. ஏன் ஸ்டார்ட் பண்ண வேணான்னு யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாம வந்துட்டு கொரியர்ல தான் போட்டாகணும். கொரியர்ல சில டைம் ரேட் ஜாஸ்தியாவுது, சில டைம் கம்மியாவுது. எங்களுக்கு தெரியும். நீ மூடு. நம்ம ஃபிஷ் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல குடுக்குறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, கொரியர் சார்ஜ்னாலேயே ஃபிஷ்ஷோட ரேட் அவங்க பக்கத்து கடையிலேயே வாங்குற மாரி ஆயிருது. ஸோ அதிகமா யாரும் வாங்குறதில்ல. நமக்கும் அது எப்படி ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா டெத் ஆகுற கண்டிஷன் இந்த மாரிலாம் போயிடுது. ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளமா நான் யோசிச்சேன். தென் பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட வந்துட்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேக்கிங் பண்றதுக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்ல. நான் வந்துட்டு கடையில குடுத்து பண்ற அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு யாரையும் தெரியாது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட் மாரி. வெளியில வ்ளாக்ல பேசுவேன். இந்த மாரி தனியா கேமரா வச்சு இப்பயும் கூட யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்துல. நானா தனி ரூம்ல உட்காந்து வீடியோஸ் எடுப்பேன். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா அப்படியே ஷூட் பண்ணி, அத கட் பண்ணி இந்த மாரி போடுற ஆள் தான் நானு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்க மீன் கடையிலயும் போய் கேட்கறக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கனால, பக்கத்துல இருக்க ஆர்டர்ஸ் தான் எடுத்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கவங்க, அது கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்க, அதே ஒரு டைம் லாஸ் ஆயிருக்கு எனக்கு. கொஞ்சம் தூரத்துல இருக்கவங்களுக்கு நான் இந்த மாரி எப்படியோ போயிரும்னு நெனச்சு குடுத்தேன். அதே மாரி பீட்டா போயிடுச்சு. கப்பீஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீஃபண்ட் குடுத்துட்டேன். அந்த மாரி லாஸ்லாம் இருக்கனால புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்ட்டா இருந்துக்க. கரெக்ட்டா இருந்தா புரட்டா. கரெக்ட்டா? அந்த ஐடியாவ நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த கிருபா அக்வேரியம் ஃபிஷ்ஷ வந்துட்டு இன்னும் மறக்க முடியல. ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். இன்னொன்னு முடிக்க போறியா? டேய் 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 டேய். மாமா, என்னடே? அவன் இன்னும் திருந்தல மாமா. அது நடக்குமா என்னன்னு தெரியல. நம்ம பீட்டாஸ் மட்டும் எடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். பீட்டாஸ்க்கு வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஏர் ஃப்ளோலாம் தேவையில்ல. நார்மல் பம்ப் இதே போட்டு குடுத்துரலாம். நமக்கும் சேஃபா போயிரும். அதாவது உங்களுக்கும் சேஃபா ஃபிஷ் எல்லாம் வந்துரும். ஸோ அதனால அந்த ஒரு பிளான்ல இருக்கேன். பார்க்கலாம் அது. அதே மாரி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம எதுவும் பண்ண வேணாம். நார்மலா டெய்லி விளாக் மட்டும் போடலான்ட்டு. ஆனா டெய்லி விளாக் மட்டும் போடலான்னு தான் ஐடியால இருந்தேன். இப்போ வரைக்கும் அதான் இருக்கேன். பட் இருந்தாலும் நமக்கு மணிங்கிறது ஒண்ணு வேணும் பார்த்தீங்களா? இப்ப வந்துட்டு YouTubeல இருந்தும் எனக்கு காசு வரதில்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. என் சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆவல. அதனால நமக்கு காசு வராது. அதனால நான் வந்துட்டு இப்ப சும்மா ஹாபிக்கு தான் வீடியோஸ் போட்டுருக்கேன். உண்மைய சொல்லப்போனா பிராக்டிகலா இதுதான். நான் ஹாபீஸ்க்கு எனக்கு புடிச்ச மாரி ஒரு வீடியோஸ் போடுறேனே தவிர, அதுலேருந்து எனக்கு காசும் வரல. இன்ன வரைக்கும் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனும் வந்ததில்ல. ப்ரொமோஷன் வந்து ஃபிஷ் இதுக்குன்னா ஒரு 2 இது வந்துருச்சா, அதுவும் எப்படின்னா நான் பேமெண்ட் வாங்கல. வெறும் ஃபிஷ்ஷ மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு இது ப்ரமோஷன் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருந்தேனே தவிர, நான் வந்துட்டு அதுக்காக ஃபீஸும் வாங்கல. யார்ட்டயுமே இன்ன வரைக்கும் ப்ரமோஷனுக்கு ஃபீஸ் வாங்கல. ஃபிஷ் மட்டும் தான் வாங்கி அத ரிவ்யூ போட்டிருந்தேன். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும். லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு. நம்மட்ட ஃப்ரீலான்சிங் மாரி ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணணும். தென் இந்த ஃபிஷ் இது வந்துட்டு நான் சொன்ன மாரி பீட்டா இது ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா, அத பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் ஏன் இவ்ளோ பெரிய வீடியோ ஒண்ணு எடுக்கிறேன்னா, உங்க சப்போர்ட் எனக்கு கன்ஃபார்ம் தேவ. இந்த மாரி வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஷேர் பண்ணி,
என்னோட ஃபிஷ் இதுக்கும், இன்னொரு ஃப்ரீலான்சிங் இதுக்கும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கு? என்ன மாரி ஸ்டார்ட் அப் மாரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழ சொல்லுங்க. நான் அத பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். அடுத்த ஒரு விளாக்ல உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து டடா. விடுத்தா ஆசைப்படுறாருன்னா செய்யட்டுமே, அவராசிக்கு ஒண்ணு செய்யட்டும். There he's got a point.